டியூடே டுடே இஸ் டே 24 ஆஃப் மை வாழ்க்கை பயணம். இன்னைக்கும் சொந்த ஊர்ல இருந்து தான் காலைல ஒரு 6:45 தான் எழுந்தேன். இன்னைக்கு அக்கா ஊருக்கு போறதுனால எழுந்த உடனே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அக்கா வீட்டுக்கு போயிட்டு அக்கா இன்னைக்கு ஊருக்கு போறாங்க. ஸோ அதனால அவங்க அப்படியே பஸ் ஏற்றி விட்டுட்டு அப்புறம் மறுபடியும் அக்கா வீட்டுக்கு வந்துட்டு மதியம் வரைக்கும் அங்கேயே டைம் ஓடிடுச்சு. சரி இன்னைக்கு சொந்த ஊர்ல இருந்து பாண்டி கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா இந்த மலை பயப்புல வேற அப்பப்போ தலையை காமிச்சிட்டு போயிட்டு இருக்கான். சரி அதனால கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணேன். ஒரு 3 மணி பக்கம் போல வந்து பார்த்தீங்கன்னா மழை நின்றுச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு எல்லாம் மூட்டை முடிச்சு எடுத்துட்டு பேக் பண்ணிட்டு நம்ம ஊருக்கு கிளம்பியாச்சு நண்பர்களே. ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி அம்மா ரொம்ப நாளாக எனக்கு எதனா வாங்கி தடான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. சரி நானும் போயிட்டு பேக்கரிக்கு போயிட்டு அவங்களுக்கு தேவையான கொஞ்சம் வாங்கி கொடுத்துட்டு நானும் சொந்த ஊர்லேருந்து நடைய சாத்திக்கிட்டு கிளம்பிட்டேன். ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா போகிற வழியில் மழை பெஞ்சா கண்டிப்பாக நான் நனையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இல்லை நனைஞ்சிருவேன். ஏன்னா ரெயின் லைஸ் என்கிட்ட எதுவுமே கிடையாது. அதனால ஒரு கொடையை மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா மழை பெஞ்சா நடுவில் நின்று கொடை பிடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு மழை பெஞ்சதுனால போகிற வழியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அருமையாக இருந்தது. லக்கிலி நான் போக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா மழை அதிகமாக பெய்யல, லைட்டாக தூரல் மட்டும் பிரசில் ஆகிட்டு இருந்தது. அது நமக்கு எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஆகலை. நானும் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சல்லுன்னு கிளம்பி வந்துட்டேன். ஒரு 1.5 மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் நானும் பாண்டிச்சேரிக்கு வந்து ரீச் ஆகிட்டேன் நண்பர்களே. வந்து எப்படி தான் டைம் ஓடிச்சுன்னு சொல்லிட்டு தெரியல. நானும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோவாகவே ஆகிட்டேன். அப்புறம் இரவு உணவு முடிச்சுட்டு வீட்டில் கொஞ்சம் கடைக்கு போகிற வேலை இருந்ததா போயிட்டு வந்துட்டு கொஞ்சம் நேரம் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் எடிட்டிங் பண்ணேன்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னைக்கு சீக்கிரமாகவே தூங்கியாச்சு நண்பர்களே. 10 மணிக்கெலாம் தூங்கிட்டேன். டாடா. ஓவரால் டே 24 வரவு எதுவுமே கிடையாது. செலவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 வீட்டுக்கு செலவாச்சு. அண்ட் தென் சோஷியல் மீடியா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கல, இது கிடையாது, இது கீழே மாற்றி எழுதிட்டேன். ஓகேவா. இன்ஸ்டாகிராம் ஒரு 3 hours 30 minutes யூஸ் பண்ணியிருக்கேன். யூடியூப் ஒரு 30 minutes யூஸ் பண்ணியிருக்கேன். எடிட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 minutes யூஸ் பண்ணியிருக்கேங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் நாள் 24 குறிப்பு. இது எதையும் மாற்றி எழுதிட்டேன். கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஓகேவா.